Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு எக்கனாமி அப்படிங்கிறது. ஸோ தமிழ்நாடு எக்கனாமி வந்து யூனிட் 9ல் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இந்த தமிழ்நாடு எக்கனாமி வந்துட்டு சாப்டர் 11ல், அதாவது வந்து 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் சாப்டர் 11ல் இருக்கக்கூடிய ஒரு லெசன். ஸோ அதில் தான் வந்து பார்க்க போகிறோம். இது பார்ட் 1 வீடியோ. ஓகே, வாங்க லெசன்ஸ்குள்ளே போவோம். Highlights of Tamil Nadu economy. So first and foremost வந்து தமிழ்நாடு எக்கனாமியோட ஹைலைட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். growth of SGDP. SGDP அப்படின்னா வந்து ஸ்டேட் gross domestic product. ஸோ இந்தியாவுக்கு வந்து மொத்தமா உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக ஒரு ஜிடிபி கால்குலேஷன் இருக்கு, அதுதான் ஸ்டேட் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ growth of SGDP in தமிழ்நாடு has been among the fastest in India since 2005. 2005 இருந்து ஜிடிபி வளர்ச்சியில முதல்ல இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. பாவர்ட்டி எராடிகேஷன் இன் தமிழ்நாடு ஹேஸ் பீன் ஃபாஸ்டர் தென் தட் இன் மெனி அதர் ஸ்டேட்ஸ். வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கவர்களை வந்துட்டு அந்த வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறைப்பதை வந்துட்டு ஃபாஸ்டா பண்ணிருக்கக்கூடிய மாநிலங்கள்ல நம்ம தமிழ்நாடு ஒன்னா இருக்கு. அண்ட் தமிழ்நாடு கண்டெய்ன்ஸ் எ ஸ்மாலர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் இந்தியாஸ் புவர் பாப்புலேஷன். Tamil Nadu is the second largest contributor to India's GDP. So இந்தியாவுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்ல வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டரா நம்ம தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடு ரேங்க்ஸ் 3rd இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ மனித வளர்ச்சி குறியீட்டுல தமிழ்நாடு எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸ்ல இருக்கு. அண்ட் தமிழ்நாடு ரேங்க்ஸ் 3rd இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்டட் கேபிட்டல். அதாவது 2.92 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்துட்டு ஊர்ல இருக்கு. ஸோ 3rd பிளேஸ்ல வந்து இருக்கும். அண்ட் வேல்யூ ஆஃப் டோட்டல் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா rupees 6.19 lakh crore. நெக்ஸ்ட், தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் அமாங் தி ஸ்டேட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ் வித் 17% ஷேர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் 16% ஷேர் ஆஃப் தி கண்ட்ரி. அதாவது நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் இந்தியாவில் இருக்கிறதுலையே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 17% இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடிய 83% அப்படிங்கிறது வந்துட்டு மற்ற மாநிலங்களில் இருக்குது. ரைட்டுங்களா? அடுத்து ஒர்க்கர்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 16% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க தான் இருக்காங்க. இந்தியாவில் 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 16 பேர் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கராக தமிழ்நாட்டில் இருந்து இருக்கக்கூடியவங்க தான் இருக்காங்க. தமிழ்நாடு இஸ் பிளேஸ்டு 3rd இன் ஹெல்த் இண்டெக்ஸ் ஆஸ் பர் தி நிதி ஆயோக் ரிப்போர்ட். நிதி ஆயோக் தான் வந்துட்டு ஹெல்த் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஹெல்த் இண்டெக்ஸில் வந்து தமிழ்நாடு 3rd பிளேஸில் இருக்கு. அண்ட் தமிழ்நாடு ஹேஸ் அ ஹையஸ்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன். ஸோ உயர் படிப்புக்கு போகக்கூடியவங்களில் விகிதம் பார்க்கறது தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது. அதில் ஹையஸ்ட் ஹையர் எஜுகேஷன் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அண்ட் தமிழ்நாடு ஹேஸ் தி லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ். ஸோ இந்தியாவிலேயே பார்த்துட்டிங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸ் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாடு ஹேஸ் எமர்ஜ்ட் அஸ் அ மேஜர் ஹப் ஃபார் ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னா என்ன இதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் எனர்ஜி, இப்படி சொல்லிட்டு வரக்கூடிய அந்த ரெனியூவபிள் எனர்ஜி ஹப்பா வந்து தமிழ்நாடு எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தமிழ்நாடு ஹேஸ் ஹையஸ்ட் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ இன் கமர்ஷியல் அண்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். அதாவது கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடன் கொடுக்குறாங்க, எவ்வளோ டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க, ஓகேங்களா? கடன் எவ்வளோ கொடுக்குறாங்க, டெபாசிட் எவ்வளோ இருக்குது, இது வந்து ரேஷியோ எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து கமர்ஷியல் அண்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்லேருந்து அதிகமான கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. ஜென்ரலாக கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த மாநிலத்தில் தொழில் வளம் அதிகமாக இருக்குது, நிறைய தொழில் முனைவோர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் தமிழ்நாடு ஹேஸ் ஹையஸ்ட் ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல்ஸ் ஃபைல்டு பை எம்எஸ்எம்இஸ். ஸோ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் வந்துட்டு நம்ம தமிழ்நாடாக தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து தான் அதிகமான எம்எஸ்எம்இ ப்ரொபோசல்ஸ் வந்து போயிட்டுருக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட. Performance of Tamil Nadu economy. Some of the states like Gujarat and Maharashtra seems to perform well in some of the economic indicators.
and Kerala tops in literacy, infant mortality rate and maternal mortality rate. In recent years, Tamil Nadu's performance is outstanding and far ahead of all other states in the spheres of health, higher education, growth of MSMEs, poverty alleviation and employment generation. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் லெவலில் பொருளாதார அடிப்படையில் குஜராத்தும் மகாராஷ்டிராவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே சமயம் கேரளா வந்துட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது படிப்பு ஆகட்டும், அதே சமயம் குழந்தைகள் இறப்பு விகிதம் குறைவாக இருக்கும், அதே மகப்பேறு காலங்களில் பெண்கள் இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் தமிழ்நாடு வந்து எல்லாத்துலேயுமே வந்து செகண்ட் தேர்ட், அதாவது எக்கனாமிக் வைஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் மகாராஷ்டிராவுக்கு அடுத்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இடத்துல இருப்போம். அதே ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லேன்னு பார்த்தீங்கன்னாலும் கேரளாவுக்கு அடுத்து செகண்ட் பிளேஸில் இருப்போம். இப்போ ஆவரேஜாக எல்லாத்துலேயுமே இப்போ பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. The reasons for the relative success of Tamil Nadu lie in extending social policies to cover most of the population. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையுமே இன்க்ளூட் பண்ணுற மாதிரியான அரசாங்க கொள்கைகளும் திட்டங்களும் இருக்கிறதா இப்படி ஒரு சக்ஸஸ்க்கு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஆகட்டும், மிட் டே மீல்ஸ் ஆகட்டும், பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து யூனிவர்சல் கவரேஜ், எல்லாரையுமே கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்க திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியாய விலை கடை அப்படின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ரேஷன் கடை இருக்கும் இல்லைங்களா, ஸோ தான் சொல்கிறோம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் சரி, வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து ரேஷன் அரிசி வந்து எல்லாருக்குமே கொடுக்கப்படுது. அந்த அரிசி வந்துட்டு ₹1 கூட இல்லாமல் வாங்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும், ரைட்டுங்களா. அடுத்து மிட் டே மீல்ஸ். ஸோ மிட் டே மீல்ஸ் அப்படின்னா வந்து மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவுக்கே அந்த மிட் டே மீல் ஸ்கீமை கொடுத்தவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். ஸோ காமராஜர் தான் ஃபர்ஸ்ட் அந்த மிட் டே மீல்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியா ஃபுல்லுமே வந்து அதை அமல்படுத்துவாங்க. அதே போல் பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு ஊர்லேயுமே இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஹெல்த் இஷ்யூஸ் வர எல்லாராக இருந்தாலும் டக்குன்னு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியுது, ரைட்டுங்களா. ஸோ இப்படி எந்த விதத்துலையுமே வந்துட்டு மக்களுக்கு யாரையும் இன்க்ளூட் ஆகலை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு யூனிவர்சல் கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் தான் கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தமிழ்நாடு முன்னேற்றத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாடு இஸ் பிளேஸ்டு தேர்ட் இன் ஹெல்த் இண்டெக்ஸ். ஸோ நிதி ஆயோக் படி தமிழ்நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். தமிழ்நாடு ஸ்டேட் has come third after Kerala and Punjab in the health index report. The neonatal mortality rate is 14, lower than that of many other states, and that the under 5 mortality has dropped from 21 in 2014 to 20 in 2015. அதாவது 5 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய குழந்தைகள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அதில் 21 குழந்தைகள் இறந்துட்டு இருந்தாங்க 2014. 2015 20 குறைஞ்சிருக்கு, ஓகேங்களா. இது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். அதே நியோநாட்டல் மார்டாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த உடனே இந்த ஒரு 6 மாதம் 1 வருடத்துக்குள்ள பிறந்த குழந்தையிலேருந்து 1 வருடத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய குழந்தைகளோட எண்ணிக்கை வந்து 1,00,000 குழந்தைகளில் 1,00,000 குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா அதில் 14 குழந்தைகள் தான் இறந்து போகுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இது ரொம்பவே லோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இட் இஸ் கால் நியோநாட்டல் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ப்ரோக்ரஸிவ் ரேட் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே வந்து அச்சீவபிளாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் கேர் சிஸ்டம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனவே தமிழ்நாடு இஸ் பிளேஸ்டு தேர்ட் இன் ஹெல்த் இண்டெக்ஸ் ஆஸ் பர் நிதி ஆயோக் ரிப்போர்ட். அடுத்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து வாட்டர் ரிசோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு இஸ் நாட் என்டோர்ட் வித் ரிச் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ். ஸோ மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான், ரைட்டுங்களா. So it accounts for 3% of water resources, 4% of land area against 6% of population. So நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக 4% தான் லேண்ட் இருக்குது. ஸோ இந்தியாவுடைய மொத்த லேண்ட் எடுத்திங்கன்னா 4% தான் லேண்ட் இருக்குது. அதில் 6% ஆஃப் தி பாப்புலேஷன் இருக்காங்க அண்ட் 3% ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஸ்கார்சிட்டி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்னே பார்க்கலாம். And northeast monsoon is the major source of rainfall followed by southwest monsoon. So southwest monsoon மூலமாக நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏரியாவுக்கு அந்த கன்னியாகுமரி அண்ட் வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ஸுக்கு வந்து ரெயின்ஃபால் இருந்தாலும் லைட்டாக சாரல் மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் மெயினாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெயின்ஃபால் கொடுக்கக்கூடியதாக பார்க்கப்படுது.
and there are 17 river basins in Tamil Nadu. Yes, of course 17 river basins இருக்கு. ஸோ மெயின் ரிவர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலார், செய்யார், பொன்னையார், காவேரி, பவானி, வைகை, சித்தார், தாமிரபரணி, வெள்ளார், நொய்யல், சிறுவாணி, குண்டார், வைப்பார், வால்பாறை. ஸோ இது மாதிரி இம்பார்ட்டண்டான ரிவர்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரிவர்ஸ் மூலமாக தான் வந்து மெயினாக இரிகேஷன் நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது நடக்குது. வெல் ஆர் தி லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் நீர்ப்பாசனம், பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வாங்க இல்லைங்களா, அதில் எதுதான் வந்து மெயினான சோர்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல், கிணறுகள் தான் வந்து மெயினாக சோர்ஸாக இருக்குது. ஒரு 56% ஆஃப் தி இரிகேஷன் வந்து வெல்ஸ் மூலமாக தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Mineral resources. Tamil Nadu has a few mining projects based on titanium, lignite, magnesite, graphite, limestone, granite and bauxite. ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு மைனிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அது எதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டானியம் எடுக்கிறாங்க, லிக்னைட், மேக்னசைட், கிராஃபைட், லைம்ஸ்டோன், கிரானைட் அண்ட் பாக்சைட் அப்படின்னு எடுக்கிறாங்க, ரைட்டுங்களா. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் தட் ஹேஸ் led development of large industrial complex around Neyveli in Kadalur district with thermal power plants, fertilizer and carbonization plants. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக வந்து தமிழ்நாட்டில் மினரல் ரிசோர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் தான். ஸோ கடலூர் டிஸ்ட்ரிக்டில் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் போடுறாங்க. ஸோ அதன் மூலமாக தெர்மல் பவர் பிளான்ஸ் வந்து அந்த நியர்பையில் போடுறாங்க. ஸோ அந்த லிக்னைட்டை எடுத்து தெர்மல் பவர் பிளான்ஸில் பவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அதை ஒட்டியே வந்து ஃபெர்டிலைசர் யூனிட் அண்ட் கார்பனைசேஷன் பிளான்ட்டும் போட்டிருக்காங்க. அடுத்து மேக்னசைட் மைனிங் இஸ் அட் சேலம், from which mining of bauxite ores are carried out at ஏற்காடு, and this region is also rich in iron ore at கஞ்சமலை. அதான் வந்து சேலம் பக்கத்தில் தான் மேக்னசைட் அது இருக்குது. ஸோ சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான் ஏற்காடு வரும். ஸோ ஏற்காடில் பாக்சைட் ரிச்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கஞ்சமலை அப்படிங்கிற இடம், அதுவும் வந்து சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான். அங்கே தான் வந்து அயன் ஓர் இருக்குது, ரைட்டுங்களா. ஸோ செயில் இண்டஸ்ட்ரி இருக்குது இல்லைங்களா சேலத்தில், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ அது வந்து இந்த அயன் ஓர் ஃப்ரம் கஞ்சமலை யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் மாலிப்டினம் இஸ் ஃபவுண்ட் இன் தர்மபுரி அண்ட் இஸ் தி ஒன்லி சோர்ஸ் இன் தி கண்ட்ரி. ஸோ மாலிப்டினம் எடுக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி. அங்கேருந்து மட்டும்தான் இந்தியாவிலே வச்சு பார்க்குறப்போ மாலிப்டினம் எடுக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுது. அண்ட் பாப்புலேஷன், Tamil Nadu stands 6th in population with 7.21 crore against India's 121 crore as per 2011 census. ஸோ 7.21 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பாப்புலேஷனில் 6% வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். அண்ட் ஹவவர் தமிழ்நாடுஸ் பாப்புலேஷன் இஸ் ஹையர் தென் தட் ஆஃப் செவரல் கண்ட்ரீஸ் அக்கார்டிங் டு யூஎன் ரிப்போர்ட். ஸோ யுனைடெட் நேஷன்ஸோட ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, தமிழ்நாடுடைய பாப்புலேஷன் 7.21 crore அப்படிங்கிறது நிறைய நாடுகளுடைய பாப்புலேஷனோட கம்பேர் பண்ணுறப்போ நாடுகளுடைய பாப்புலேஷனோட அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ரைட்டுங்களா. அந்த அளவுக்கு பாப்புலேஷன் இருக்குது. அடுத்து டென்சிட்டி. The density of population which measures population per square kilometer is 555 2011 census against 480 as per 2001 census. அதாவது 2001ல் 480 பேர் இருக்காங்க ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு, இப்போ வந்து 555 பேர் இருக்காங்க. ஸோ டென்சிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீசிங். அண்ட் தமிழ்நாடு ரேங்க்ஸ் 12th in density among the Indian states and overall it is 382 for India. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 382 மெம்பர்ஸ் per ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு 555 இருக்காங்க. தமிழ்நாடு எந்த ரேங்க்ல இருக்காங்க பாப்புலேஷன் டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்தியாவில் 12th பிளேஸ்ல இருக்காங்க. Urbanization. Tamil Nadu is the most urbanized state with 48.4% of urban population against 31.5% for India as a whole. ஸோ இந்தியாவில் ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 31.5 பேர் தான் வந்துட்டு அர்பனைஸ்டாக இருக்காங்க. பட் தமிழ்நாட்டை பார்த்தீங்க அப்படின்னா 100 பேரில் 48 பேர் வந்து அர்பனைஸ்டாக இருக்காங்க. ஸோ மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாவே தமிழ்நாடு அப்படின்னு கண்ணை மூடிட்டு சொல்லலாம். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 பேர் அர்பன் சிட்டி நகரவாசிகளாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் தி ஸ்டேட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 9.61% ஆஃப் டோட்டல் அர்பனிட்ஸ் இன் இந்தியா அகெயின் 6% ஷேர் ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா அர்பனைஸ்டு பாப்புலேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ சிட்டியில் இருக்கிறவங்க 100 பேர் இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கூடிய சிட்டியில் தான் அதாவது கிட்டத்தட்ட 10 பேர் இருக்காங்க, ரைட்டுங்களா.
மற்ற மாநிலங்கள் 28 மாநிலங்களில் 27 மாநிலங்கள் இருக்கக்கூடியவங்க ரிமைனிங் 90%. ஓகேங்களா, தமிழ்நாடு மட்டுமே கிட்டத்தட்ட 10% பக்கம் இருக்கு, அவங்களாம் 9.61 அப்படின்னு கொடுக்குறாங்க. அதே போல் டோட்டல் பாப்புலேஷனில் பார்க்குறப்போ 6% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து அர்பனைட்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. செக்ஸ் ரேஷியோ, நம்பர் ஆஃப் ஃபீமேல் பெர் 1000 மேல்ஸ், அதாவது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படின்னு பார்க்கக்கூடியது தான் பாலின விகிதம், செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ்டு செக்ஸ் ரேஷியோ இம்ப்ளைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் ஃபீமேல் பாப்புலேஷன். அதாவது பேலன்ஸ்டு செக்ஸ் ரேஷியோ இருக்கப்ப என்ன நடக்கும் அப்படின்னா பெண் குலைகள் அதெல்லாம் நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேலன்ஸ்டு ஈக்குவாலிட்டி அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். த செக்ஸ் ரேஷியோ இன் தமிழ்நாடு இஸ் நியரிங் பேலன்ஸ் வித் 9:95, which is far better compared to most of the states and all over India. ஸோ இந்தியாவில் வந்துட்டு கம்பேர் பண்ணுறப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா அந்த செக்ஸ் ரேஷியோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1000 ஆண்களுக்கு 995 உமன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பெண் குழந்தைகள் வேண்டாம் அப்படின்னு சொசைட்டி ஒதுக்கலை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி ஒதுக்கலை அப்படின்னாவே அந்த சொசைட்டி இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் தேர்ட் நெக்ஸ்ட் ஒன்லி டு கேரளா ஸ்டேட் அண்ட் புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி இன் செக்ஸ் ரேஷியோ. ஸோ செக்ஸ் ரேஷியோவில் பார்க்குறப்போ வந்துட்டு கேரளா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கும் ஆஸ் யூஷுவல், அதுக்கப்புறம் புதுச்சேரி வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கும், தமிழ்நாடு வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ தமிழ்நாடு இந்தியா ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட், அதாவது வந்து குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் பிறந்த குழந்தைகள் இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 1,00,000 குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டில் 17 பேர் தான் இறந்து போயிடுறாங்க. ஆனால் இந்திய அளவில் பார்க்குறப்ப 34, ஆஃப் ஆஃப் தி அமௌண்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் குறைவாக இருக்குது. அதே போல் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், ஸோ மகப்பேறு காலத்தில் பெண்களின் இறப்பு விகிதம் அப்படின்னு பார்க்குறப்போ இந்தியாவில் 159 பேர் இறந்துடுறாங்க, அதுவே தமிழ்நாட்டில் 79 பேர் தான். அதே சமயம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எவ்வளோ நாள் வாழ்நாள் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எவ்வளோ நாள் வாழ்வாங்க அப்படிங்கிறது. ஸோ அது பார்க்குறப்ப வந்து டோட்டலாக தமிழ்நாட்டில் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 70 இயர்ஸ் இருக்க முடியும். அதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் 70 வயது வரைக்கும் இருக்க முடியும் அப்படிங்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கண்டிஷன்ஸ் இன்னைக்கு இருக்குது. ஆனால் இந்தியா பார்க்குறப்போ 67. அண்ட் லிட்ரஸி ரேட் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 80% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து படித்தவங்களா இருக்காங்க. அதுவே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 74% தான் வந்து படித்தவங்களா இருப்பாங்க. இதில் டேட்டா யூ ஹாவ் டு கம்பேர் இட் அவுட். ஸோ 86% ஆஃப் தி மேல் தமிழ்நாட்டில் படிச்சிருப்பாங்க, ஃபீமேல் வந்து 73, ஆல்மோஸ்ட் 70+ ஆகிட்டாங்க. பட் எனிவே அந்த இடத்துல வந்து இன்னும் மிக்ஸ் மேட்ச் இருக்குது தான். ஓகேங்களா, ஸோ 73லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 13% டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 86க்கும் 23க்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 13% இன்னும் வித்தியாசம் இருக்குது. இப்போ மேல் தான் அதிகமாக படித்தவங்களாம் இருப்பாங்க. ஆனால் இந்தியா லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா 82% வந்து மேல் அண்ட் 65 வந்துட்டு ஃபீமேல் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 18% வந்து டிஃப்ரென்ஸ் வந்துடுது, 18-17% வந்து டிஃப்ரென்ஸ் வந்துடுது. இதில் வந்து பார்க்குறப்போ இன்னும் வந்து ஃபீமேல் அண்ட் மேல் லிட்ரஸி ரேட்டில் இன்னும் ஈக்குவலைஸ் ஆகலை அப்படிங்கிறது மட்டும் நம்ம தமிழ்நாடு அண்ட் இந்தியா லெவலில் பார்க்க முடியுது. அதே சமயம் பார்க்குறப்போ செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்க்குறப்போ பாலின விகிதம் இந்தியாவில் 1000 ஆண்களுக்கு 940 ஃபீமேல் இருக்காங்க. அதே போல் தமிழ்நாட்டில் 1000 மேலுக்கு வந்து 995 ஃபீமேல் இருக்காங்க. ஸோ இந்தியாவை விட ஃபார் பெட்டராக வந்துட்டு தமிழ்நாடு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது இதில் எந்த டவுட்டுமே இல்லை. Infant mortality rate. Mortality before completing 1 year. Tamil Nadu is the well ahead of national average and other states in infant mortality rate. According to Nidhi Aayog, the IMR is 17 per 1000 for Tamil Nadu, which is just half of national average of 34 as on 2016. So இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது இந்தியா அளவுக்கு பார்க்குறப்போ 34 பேர் இறந்து போகிறாங்க குழந்தைங்க. பட் ஆனால் தமிழ்நாட்டில் 17 பேர் தான் இறந்து போகிறாங்க பிஃபோர் கம்ப்ளீட்டிங் 1 year. ஸோ தமிழ்நாடு half ஆஃப் தி அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. அடுத்து மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், அதாவது வந்து மதர்ஸ் டெத் அட் த டைம் ஆஃப் டெலிவரி பர் 1 lakh. ஸோ தமிழ்நாடு ஹேஸ் அ குட் ரெக்கார்ட் ஆஃப் கண்ட்ரோலிங் மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், ரேங்கிங் தேர்ட் வித் 79. கேரளா வந்து 61 தான் வந்து இறந்து போகிறாங்க, மகாராஷ்டிராவில் 67. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் தேர்ட் பிளேஸில் இருக்கும் 79 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவில் வந்து பார்க்குறப்போ வந்து 159 உமன்ஸ் வந்து இறந்து போகிறாங்க இந்த டெலிவரி டைமில். ரைட்டுங்களா, 1 lakh
உமன்ஸில் வந்து டெலிவரி கொடுக்குறாங்க அப்படின்னா 159 பேர் இறந்து போயிடுறாங்க. பட் ஆனால் தமிழ்நாட்டில் 79 பேர் தான் இறந்து போகிறாங்க. ஸோ எகெயின் வந்துட்டு ஹாஃப் ஆஃப் தி நேஷனல் ஆவரேஜ் தான் நம்ம இருக்கோம். ஸோ அதில் ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது பிகாஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ். ஸோ மெயினாக குழந்தைகள் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிறக்கிறாங்க. ஸோ அதனாலே வந்துட்டு மேக்ஸிமம் இந்த இறப்பு அப்படிங்கிறது குறைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், அதாவது வந்து வாழ்நாள் காலம், குழந்தை பிறக்கும் போது அதோட வாழ்நாள் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. The average period that a person may expect to live is called life expectancy. However, life expectancy in India still falls short of most developed and developing nations. ஸோ இந்தியா அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70 இயர்ஸ் வாழ்கிறாங்க. அதே இந்தியாவில் 67 அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? அடுத்து லிட்ரஸி ரேட். த லிட்ரஸி ரேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஹையர் தென் த மெனி ஸ்டேட்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்போ லிட்ரஸி ரேட்டில் நம்ம நல்லா தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இருப்போம். கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது SGDP அப்படின்னு சொல்லக்கூடியது. So just like GDP, the gross state domestic product refers to the total money value of all the goods and services produced annually in the state. So தமிழ்நாட்டோட GDP அளவு பார்த்தீங்க அப்படின்னா 2016-17 படி பார்க்குறப்போ $207.8 billion வந்து இருக்குது. ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி இந்த இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும். ரைட்டுங்க? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா வருவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமியாக பார்க்கப்படுது தமிழ்நாடு. The GDP of Tamil Nadu is equal to the GDP of Kuwait on nominal term and the GDP of UAE on PPP term. The SGDP of Tamil Nadu is far higher compared to many other countries as shown. ஸோ நிறைய நாடுகளை கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா குவைத்தோடையோ இல்லை யூஏயோட கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ஜிடிபி வந்து ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் பர் கேபிட்டா ஜிடிபி would be better for inter-country or interstate comparisons. Tamil Nadu may go below if per capita GSDP is considered for comparison. அதாவது வந்து ஜிடிபி பர் கேபிட்டா அப்படின்னு பார்க்குறப்ப தமிழ்நாடு வந்து கீழே போனாலும் ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ வித்தின் தி கண்ட்ரிக்குள்ளே இல்லைனா 2 மாநிலங்களுக்குள்ளே கம்பேர் பண்ணுறப்போ பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் குவைத்தோ இல்லை யுஏஇ கூட கம்பேர் பண்ணுறப்போ வந்து பெர் கேபிட்டா ஜிடிபி அப்படிங்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் அடி வாங்குறோம். பட் ஆனால் நாமினல் டேர்ம்லேயோ இல்லை பிபிபி டேர்ம்லேயோ பார்க்க வந்துட்டு இது ஓகேவாக இருக்கும். அவங்களோட நம்ம பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ செக்டோரல் கான்ட்ரிபியூஷன். ஸோ ஜிடிபியில் வந்து எந்தெந்த செக்டார் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் செக்டார் 64% கான்ட்ரிபியூட் பண்ணுது, இண்டஸ்ட்ரியல் செக்டார் 28% அண்ட் அக்ரிகல்ச்சர் செக்டார் 8% ஒன்லி. The tertiary sector, service sector is the major contributor to Tamil Nadu's GSDP at 63.7%. The secondary sector, industry contribution is gradually on the rise and now it is 28.5%. Agriculture occupies a prominent position in occupation, but its contribution to GSDP is declining and now it is just 7.76%. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்குமே அதிகமாக மக்கள் எந்த வேலையில் ஈடுபட்டிருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டாரில் தான் இருக்காங்க. அதே போல் தமிழ்நாட்டிலையும் சேம் கண்டிஷன் தான். ஆக்குபேஷன்னா மக்கள் அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் தான் இருக்காங்க. பட் எனிவே அதோட ஜிடிபி கால்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 7.76, அதாவது ஆல்மோஸ்ட் 8% அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. இது ஒரு முக்கியமான கன்சர்னாக பார்க்கப்படுது. This means that the tertiary and secondary sectors have grown faster, the agriculture sector has grown slow. ஸோ விவசாயத்துறை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே மெதுவாக வளரக்கூடிய துறையாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். டெர்ஷரி அண்ட் செகண்டரி செக்டர் நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்றாங்க. அண்ட் அக்ரிகல்ச்சர் செக்டர் ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஃபுட் டு லார்ஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் இந்தியன்ஸ் அண்ட் தமிழ்ஸ். பட் தி சேம் செக்டர் இஸ் க்ரோயிங் ஸ்லோலி மீன்ஸ் இட் இஸ் நாட் குட். ஸோ ஃபுட் அண்டு ஒரு பெரிய அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு துறையாக அக்ரிகல்ச்சர் செக்டர் இருக்குது. பட் ஆனால் அதோட வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்கிறது இது வந்து பின்னாட்களில் ஒரு பெரிய இம்ப்ளிகேஷனை கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்க்கப்படுது. வித் திஸ் ட்ரெண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மே நாட் பி பாசிபிள். Next, per capita income. The per capita GSDP of Tamil Nadu also, which is also $2,200, which is higher than that of many other states in India. So per capita GSDP அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உள்நாட்டு உற்பத்தி தலா வருமானம்
ஒரு தலா வருமானம் வச்சு கம்பேர் பண்ணுறாங்க ஜிடிபியை, தமிழ்நாட்டோட ஜிடிபியை பார்க்குறப்போ 2200 அப்படின்னு பார்க்கப்படுது. $2200 US டாலர் ரைட்டுங்களா. ஸோ மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. பெர் கேபிட்டா ஜிஎஸ்டிபி ஆஃப் தமிழ்நாடு இஸ் நியர்லி 1.75 times higher than the national average as per 2018 data. In terms of rupees, the per capita income in Tamil Nadu was rupees 1,03,600 in 2010 to 11, and it has increased to rupees 1,88,492 in 2017 to 18 as per the budget figures 2018. அதாவது 2011 and 2018 கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 8 வருஷத்தில் ஒவ்வொரு பெர் கேபிட்டா இன்கம், அதாவது தலா வருமானம்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனிதனும் வந்து தமிழ்நாட்டில் வந்து 1,03,000 ரூபாய் அப்படிங்கிற லெவலில் இருந்தாங்க. இப்போ 1,88,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு. டபுள் தி அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு ரைட்டுங்களா. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு பெர் கேபிட்டா இன்கம் தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பெர் கேபிட்டா இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானா வந்து பெஸ்ட்டாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா பிரிச்சுட்டாங்க. ஸோ தட்ஸ் வை அவங்க வந்துட்டு பெர் கேபிட்டா இன்கம்ல பெஸ்ட்டாக இருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து தமிழ்நாடு தான் பெஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் கேரளா அண்ட் கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் வந்து பெர் கேபிட்டா இன்கம்ல ரொம்ப பெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. Agriculture. Tamil Nadu with 7 agroclimatic zones and varied soil types is better suited for the production of fruits, vegetables, spices, plantation crops, flowers and medicinal plants. So தமிழ்நாட்டில் எல்லாமே வச்சா எல்லாமே வருங்க. ஸோ அந்த எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 types of agroclimatic zones இருக்கு and நிறைய types of soils இருக்கு. The state is the largest producer of loose flowers and the third largest producer of fruits. ஸோ லூஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, உதிரிப்பூக்கள் உற்பத்தியில் வந்து தமிழ்நாடு தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு தேர்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக நம்ம இருந்துட்டு இருக்கோம். Tamil Nadu has historically been an agriculture state. At present, Tamil Nadu is the India's second biggest producer of rice, next to only to West Bengal. ஸோ வெஸ்ட் பெங்காலுக்கு அப்புறம் ரைஸ் உற்பத்தியில் வந்து யார் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். அண்ட் தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் டர்மரிக். ஸோ நம்ம ஈரோடு அந்த ஏரியாலாம் பார்த்தீங்க அப்படின்னா டர்மரிக் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் டர்மரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். அண்ட் இட் ஆல்சோ எ லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் கம்பு, கார்ன், கிரவுண்ட்நட், ஆயில் சீட்ஸ் அண்ட் சுகர் கேன். Tamil Nadu ranks first in production of plantation crops and banana and coconut, second in rubber and cashew nut, third in pepper and fourth in sugarcane. ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணுறப்போ பிளான்டேஷன் கிராப்ஸில் லீடிங்கில் இருக்கும், அண்ட் பனானா ப்ரொடக்ஷன், கோகனட் ப்ரொடக்ஷனில் லீடிங்கில் இருக்கும், அண்ட் ரப்பர், கேஷ்நட் ப்ரொடக்ஷனில் செகண்ட் பிளேஸில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பிளேஸில் பெப்பர் ப்ரொடக்ஷனில் இருக்கும், சுகர் கேன் ப்ரொடக்ஷனில் ஃபோர்த் பிளேஸில் இருக்கும். அண்ட் தி கிராஸ் கிராப்டு ஏரியா அண்டர் ஆல் கிராப்ஸ் வாஸ் 58.97 lakh hectares in the year 2013 to 14. The area under food crops account for 72.9% and that of non-food crops is 27.1%. தமிழ்நாட்டில் ஃபுட் கிராப்ஸ் அண்ட் நான் ஃபுட் கிராப்ஸ் எவ்வளோ ஏரியா கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72% வந்துட்டு ஃபுட் கிராப்ஸ் அண்ட் 27% வந்து நான் ஃபுட் கிராப்ஸ் தான் கல்டிவேட் பண்ணுறோம். மொத்தம் கல்டிவேட் பண்ணக்கூடிய ஏரியாவை கம்பேர் பண்ணுறப்போ among the food crops, paddy takes a major share. Among the non-food crops, groundnut and coconut takes a major share. So, food crops அப்படின்னு பார்க்குறப்போ paddy தான் வந்து அதிகமாக கல்டிவேட் பண்ணப்படுது. அதே போல் non-food crops அப்படின்னு பார்க்குறப்போ groundnut and coconut இது ரெண்டுமே ஆயில் சீட்ஸ். ஸோ அதான் வந்து மேஜராக வளர்க்கப்படுது. And net zone area has been gradually declining and rural land, labor and capital are moving towards urban projects. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த அதிகமாக விளையக்கூடியது எல்லாம் இருந்தாலும் ஜென்ரலாக நெட் சோன் ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்னா பயிர் வளர்க்கக்கூடிய ஏரியா அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரூரல் நிலங்களும் சரி, அதே சமயம் லேபர் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகளும் சரி, அங்கே இருக்கக்கூடிய மூலதனம் மணி எல்லாமே வந்து அர்பன் ப்ராஜெக்ட்ஸுக்காக மூவ் பண்ணப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆஸ் அ ரிசல்ட் வில்லேஜஸ் ஆர் எம்டிட் அண்ட் சிட்டிஸ் ஆர் ஓவர் க்ரௌடட் அண்ட் கன்ஜஸ்டட் லீடிங் டு ஸ்பேஷியலி அன்பேலன்ஸ்டு பல்கிங். ஸோ தமிழ்நாட்டில் ஆர்பனைசேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தோம். தமிழ்நாட்டில் 100 பேரில் 48 பேர் சிட்டியில் தான் இருக்காங்க. ஸோ அதனாலே வந்து
சிட்டிஸ் ஓவர் க்ரௌடடாக இருக்குது, வில்லேஜஸ் எல்லாம் எம்டி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. Next, food grain production. Rice production dominates among food grain production with 79.49 lakh tons, followed by millets at 40.79 lakh tons. So rice production தான் அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் millets தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். There is significant jump in pulses production from 3.59 lakhs ton in 2011-12 to 7.67 lakh ton in 2014-15. ஸோ 3.5 லட்சம் டன்னிலிருந்து 7.67 லட்சம் டன்னாக வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துலேயே வளர்ந்துருக்கும், பயங்கரமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறத இது தெரிஞ்சுக்கலாம். And there may be changes in their statistics, hence updations is unavoidable. So sometimes we have to update in these things and all. Productivity position of Tamil Nadu and India. The government of Tamil Nadu lays emphasis on agricultural production and productivity. So Tamil Nadu government வந்து எப்பவுமே விவசாயத்துக்குடைய உற்பத்திக்கும் சரி உற்பத்தி திறனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாகவே இருந்துட்டு இருக்கு. As a result, Tamil Nadu tops in productivity in food crops as well as non-food crops among the states in India. ஸோ உற்பத்தி திறனில் வந்து எப்பவுமே தமிழ்நாடு தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்துட்டு என்னதான் உற்பத்தி பண்ணக்கூடிய ஏரியா பரப்பளவு குறைஞ்சாலும் இன்னும் அதிகமாகவே நம்ம உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கிறது காரணம் உற்பத்தி திறன் அதிகமாகிடுச்சு. And Tamil Nadu ranks first in maize, kambu, groundnut, oil seeds and cotton productivity, and second in rice and coconut, and third வந்து in sugarcane and sunflower and jowar. ஸோ ப்ரொடக்டிவிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெய்ஸ், கம்பு, கிரவுண்ட்நட், ஆயில் சீட்ஸ் அண்ட் காட்டன் ப்ரொடக்ஷனில் தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கோம். அண்ட் ப்ரொடக்டிவிட்டியில் செகண்ட் பிளேஸில் வந்து ரைஸ் அண்ட் கோகோனட் ப்ரொடக்ஷனில் இருக்கும். தேர்ட் இன் சுகர்கேன் அண்ட் சன்ஃப்ளவர் அண்ட் ஜோவார். அடுத்து இண்டஸ்ட்ரி. Chennai is sometimes referred as the health capital of India or the banking capital of India, having attracted investment from International Finance Corporations and the World Bank. ஸோ வேர்ல்ட் பேங்க்ல இருந்தும் சரி இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ல இருந்து சென்னைக்காக மட்டுமே வந்துட்டு ஃபண்ட் வரும். பிகாஸ் வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான், அதே சமயம் பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னும் நம்ம சென்னை சொல்கிறோம். அந்த அளவுக்கு நிறைய பேங்க்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் இருக்கும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா. ஸோ சென்னை வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஹேஸ் அ நெட்வொர்க் ஆஃப் அபவுட் 110 industrial parks or estates that offer developed plots with supporting infrastructure. அதாவது டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் சென்னையில் அதிகங்க, அதனால தான். அண்ட் தமிழ்நாடு அளவில் பார்க்குறப்போ 110 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அண்ட் எஸ்டேட்ஸ் வந்து இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி செட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் கொடுக்கும். அதன் மூலமாக இப்படி சலுகைகள் கொடுப்பதன் மூலமாக நிறைய இன்வெஸ்டர்ஸை ஈர்க்கிறதா வந்து இதோட முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுது. Also, the government is promoting other industrial parks like rubber park, apparel parks, floriculture park, TICL park for biotechnology, Siruseri IT park and agro export zones. The heavy engineering manufacturing companies are centered around the suburbs of Chennai. ஸோ இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாம் மெயினாக வந்து சென்னை சுற்றி தான் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சென்னை போஸ்ட் ஆஃப் குளோபல் கார் மேனுஃபேக்சரிங் ஜியன்ட் as well as home grown கம்பெனி. ஸோ இந்தியாவில் வளர்ந்த கம்பெனிகளாகட்டும் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய கம்பெனிகளில் இந்த கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாம் சென்னையில் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய பிரான்ச் வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா. And Karur is known for its bus body building which contribute 80% of South Indian bus body building. அதாவது சவுத் இந்தியாவில் பஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னாவே கரூரில் தான் வந்து பில்ட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு அதிகமாக கரூர் வந்து ஃபேமஸ் ஃபார் பஸ் பாடி பில்டிங். அண்ட் டிஎன்பிஎல் இஸ் தி ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் இக்கோ ஃப்ரெண்ட்லி பேப்பர் மில் located in Karur. And Salem is called as Steel City and has many sago producing units and mineral wealth. ஸோ சேலம் அப்படின்னாவே ஸ்டீல் தான், ஸோ ஸ்டீல் சிட்டினே சொல்லுவாங்க. அண்ட் சாகோ மீன்ஸ் அந்த ஜவ்வரிசி இருக்கு இல்லைங்களா, ஜவ்வரிசி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய யூனிட் வந்து அங்கே இருக்கும். அதே சமயம் மேக்னசைட், பாக்சைட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சேலம் சுற்றி தான் இருக்குது. ஸோ மினரல் வெல்த் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா சேலம் சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிவகாசி இஸ் தி லீடிங் இன் பிரிண்டிங் ஃபயர் ஒர்க்ஸ் சேஃப்டி மேட்சஸ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. ஸோ இந்தியாவிலேயே பிரிண்டிங் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக சிவகாசியில் தான் கிடைக்கும். அதே போல் ஃபயர் ஒர்க்ஸ், ஸோ இந்த பட்டாசுகள் தயாரிக்கிறதும் சரி சேஃப்டி மேட்சஸ் ப்ரொடக்ஷனும் வந்து சிவகாசி தான் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஸோ குட்
குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிவகாசி வந்து ஃபேமஸ் பிகாஸ் ஆஃப் அவ்வளோ ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் வந்து அங்கே இருக்கும். And it contributes to 80% of India's total safety matches production and 90% of India's total firework production. ஸோ சேஃப்டி மேட்சஸ் வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுலே 80% சிவகாசியில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபயர் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டாசுலாம் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா, இந்தியாவில் உற்பத்தி ஆகுதுலேயே 90% சிவகாசியில் மட்டும்தான் உற்பத்தி ஆகுது. ரிமைனிங் தான் மற்ற ஏரியாவிலெல்லாம் சேர்த்து. And Thoothukudi is the gateway of Tamil Nadu. It is a major chemical producer next only to Chennai. ஸோ சென்னைக்கு அப்புறம் அதிகமாக கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் தான் இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப ஃபேமஸ். ஸோ ராணிப்பேட்டில் வந்துட்டு லெதர் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக ஃபேமஸ். அந்த ஆம்பூர், வாணியம்பாடி இந்த ஏரியா எல்லாமே வந்து லெதர் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஃபேமஸ். அண்ட் சேலம் பார்த்தீங்க அப்படின்னா பவர் லூம்ஸ், ஹோம் டெக்ஸ்டைல், ஸ்டீல் அண்ட் சாகோ உற்பத்திக்கு ரொம்ப ஃபேமஸ். அண்டு சங்ககிரி வந்து லாரி ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸ், நிறைய லாரி வச்சுருக்கிறவங்க இருப்பாங்க. திருச்செங்கோடு சைடில் பார்த்தீங்கன்னா போர்வெல் ட்ரில்லிங் சர்வீசஸ் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் நாமக்கல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் பவுல்ட்ரி ரொம்பவே ஃபேமஸ். அண்ட் கரூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச் பில்டிங் அண்ட் பவர் லூம்ஸ். ஸோ கோச் பில்டிங் அண்ட் பவர் லூம்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா கரூர். அண்ட் ஈரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் லூம்ஸ் எகைன் அண்ட் டர்மரிக் ப்ரொடக்ஷன் ஈரோடு தான் லீடிங். அண்ட் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் மில்ஸ் அண்டு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் திருப்பூர் நிட்வியர் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ். அண்ட் ராஜபாளையம் பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் காட்டன் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ராஜபாளையம் ஃபேமஸ். அண்ட் சிவகாசி வந்து சேஃப்டி மேட்சஸ், ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் பிரிண்டிங் சொல்யூஷன்ஸ். அடுத்து டெக்ஸ்டைல்ஸ். தமிழ்நாடு இஸ் தி லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் ஹப் ஆஃப் இந்தியா. தமிழ்நாடு இஸ் known as the yarn bowl of the country, accounting for 41% of India's cotton yarn production. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய காட்டன் yarn ப்ரொடக்ஷனில் 41% தமிழ்நாட்டிலேருந்து தான் போகுது. தட்ஸ் வை தமிழ்நாடு இஸ் known as yarn bowl. The textile industry plays a significant role in the Indian economy by providing direct employment to an estimated 35 million people and thereby contributing 4% of GDP and 35% of gross export earning. அதாவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியன் எக்கனாமி லெவலில் பார்க்குறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா 35 மில்லியன் பீப்புள் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் அதை நம்பி தான் இருக்காங்க. அண்டு ஜிடிபியில் 4% டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் கிடைக்குது. அண்டு கிராஸ் எக்ஸ்போர்ட் ஏர்னிங் வந்து 35% வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் கிடைக்குது, ரைட்டுங்களா? ஸோ அந்தளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழ்நாட்டுடையும் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். The textile sector contributes to 14% of the manufacturing sector. ஸோ தமிழ்நாட்டில் பார்க்குறீங்கன்னா டெக்ஸ்டைல் செக்டார் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்குங்களா, செகண்டரி ஆக்டிவிட்டீஸ், அதில் வந்து 14% டெக்ஸ்டைல்லேருந்து மட்டுமே வரக்கூடியதாக இருக்கும். ஃப்ரம் ஸ்பின்னிங் டு கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங், என்டையர் டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் செயின் ஃபெசிலிட்டிஸ் ஆர் இன் தமிழ்நாடு. அபவுட் half of India's total spinning mill capacity is in தமிழ்நாடு. இந்த ஸ்பின்னிங் மில்ஸ் அப்படின்னா என்னென்னா நூல் நூற்பாலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூல் நூற்பாலைகள் வந்து half of the ஸ்பின்னிங் மில்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது, ரைட்டுங்களா? அடுத்து த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு கம்பரைசிங் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல் அண்ட் கரூர் ஹேஸ் தி மெஜாரிட்டி ஆஃப் ஸ்பின்னிங் மில்ஸ் மேனுஃபேக்சரிங் காட்டன், பாலிஸ்டர், பிளெண்டட் யார்ன் அண்ட் சில்க் யார்ன் யூஸ்டு பை கார்மெண்ட் யூனிட்ஸ் இன் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா எக்ஸெட்ரா. ஸோ கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல் அண்ட் கரூர் இந்த ஏரியாவில் தான் வந்து நிறைய ஸ்பின்னிங் மில்ஸ் இருக்குது, நூல் நூற்பாலைகள் இருக்கும். அங்கிருந்து வரக்கூடிய யார்ன்ஸ் தான் வந்து தமிழ்நாடு, மகாராஷ்டிரா இன்னும் நிறைய இடங்களில் கார்மெண்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. Yarn is also exported to China and Bangladesh also. And Tirupur, known as the knitting city, is an exporter of garments worth $3 billion. ஸோ $3 billion அளவுக்கு வருஷம் வந்து கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மாவட்டமாக திருப்பூர் இருக்குது. அதனால தான் வந்து அந்த knitting சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் கரூர் இஸ் தி மேஜர் ஹோம் ஃபார் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட் ஹப் இன் இந்தியா. ஸோ டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் ஏரியாவுக்கு வந்து பெஸ்ட்டுனா கரூர் தான் சொல்லலாம். அவங்க என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா கர்டைன் கிளாத்ஸ், பெட் லினன்ஸ், கிச்சன் லினன்ஸ், டாய்லெட் லினன்ஸ் அண்ட் டேபிள் லினன்ஸ், வால் ஹேங்கிங்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய இடமாக கரூர் பார்க்கப்படுது. அண்ட் ஈரோடு இஸ் தி மெயின் கிளாத் மார்க்கெட் இன் சவுத் இந்தியா ஃபார் போத் ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ரெடிமேட்ஸ். ஸோ ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் வந்து ஹோல்சேலாகவோ இல்லை ரீட்டைலாக வாங்கணும் அப்படின்னா வந்து மெயினாக வந்து ஈரோடு தான். ஈரோடு வந்து அந்த டெக்ஸ்டைல் சந்தைப்படுத்துதலுக்கு முக்கியமான ஒரு இடமாக பார்க்கப்படுது. அடுத்து லெதர்.
Tamil Nadu accounts for 30% of leather exports and about 70% of leather production in the country. ஸோ இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுல லெதர் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா அதில் 30% தமிழ்நாட்டிலேருந்து மட்டுமே போகுது. அதே சமயம் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70% தமிழ்நாட்டிலேருந்து தான் வருது. அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லெதர் அண்ட் டேனரி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் லொக்கேட்டட் அரௌண்ட் வெள்ளூர், திண்டுக்கல் அண்ட் ஈரோடு. ஸோ இந்த 3 மாவட்டங்களை சுற்றி தான் மெயினாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ராணிப்பேட் சைட்லலாம் இருக்குது ரைட்டுங்களா. அண்ட் எவ்ரி இயர் த ஸ்டேட் ஹோஸ்ட் த இந்தியா இன்டர்நேஷ்னல் லெதர் ஃபேர் இன் சென்னை. Next, electronics. Chennai has emerged as EMS hub of India. National companies, many multinational companies have chosen Chennai as their South Indian manufacturing hub. ஸோ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் உற்பத்தி ஆகுது அப்படின்னாவே அதுக்கு வந்து சென்னை தான் வந்து பெஸ்ட் பிளேஸு இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு எக்கனாமியுடைய செகண்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் போடுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெயின்போ சிவில் சர்வீஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் உங்களை வந்து சேர்ந்துடும். தேங்க்யூ.